அழகான கிராமத்தில் தைப்பொங்கல் அதிகாலை பொழுது. எங்கும் புது பொங்கல் வாசனை. ஊரே மகிழ்ச்சியிலிருக்க, அம்மா கோழி பொன்னிக்கு மட்டும் ஒரு சின்ன கவலை. அது தன் சுட்டி குஞ்சு சின்னுவை பற்றித்தான். சின்னு, இன்னைக்கு பொங்கல் பண்டிகை. ஊரே கூட்டமா இருக்கும். சமத்தா இருக்கணும், சரியா? அந்த வேலிக்கு வெளியே இருக்கிற கரும்பு தோட்டம் பக்கம் மட்டும் போகாத. அங்க நரி நடமாட்டம் இருக்கும். ஜாக்கிரதை. சரிம்மா, நான் சமத்து பிள்ளையா இங்கேயே இருப்பேன். சின்னு வாயால் சரி என்று சொன்னாலும் அவன் கண்கள் எல்லாம் அந்த பக்கம் காற்றாடியைப் போல சுழலும் கரும்பு தோட்டம் மேலேயே இருந்தது. அம்மா எப்பவும் இப்படிதான் பயமுறுத்துவாங்க. அந்த பக்கம் காற்றாடி எவ்வளவு அழகா சுத்துது. ஒரு தடவை மட்டும் பார்த்துட்டு வந்துடலாம். யாரும் பார்க்க மாட்டாங்க. ஒலி விழைவு. சின்னும் மெதுவாக வேலி ஓட்டை வழியாக தப்பிச் செல்லும் சத்தம். அம்மாவின் பேச்சை மீறி கரும்பு தோட்டத்திற்குள் நுழைந்தான் சின்னு. அங்கே சுவையான கரும்புகளை கொத்திக் கொண்டிருந்தபோது ஒரு புதிய நண்பன் குறுக்கிட்டான். நண்டு. ஏய் குட்டிக்கோழி, இங்க என்ன பண்ற? இது எங்க ஏரியா. சீக்கிரம் கிளம்பு. அந்த பக்கம் தந்திரக்கார நரி பதுங்கியிருக்கு. நரி? நரியா? ஐயோ அம்மா, என்னை காப்பாத்துங்க. ஒலி விழைவு. நரியின் பயங்கரமான உருமல் ஒலி. ஆஹா, பொங்கல் அன்னைக்கு எனக்கு நல்ல வேட்டை. இந்த சின்ன கோழி குஞ்சு இன்னைக்கு எனக்கு தான். ஐயோ மணியண்ணா, காப்பாத்துங்க. ஒலி விழைவு. நாய் வேகமாக ஓடிவரும் சத்தம் மற்றும் ஆக்ரோஷமான குரைப்பு ஒலி. லால் லால். சின்னுவின் அபய குரல் கேட்டு பண்ணை நாய் மணியண்ணா மின்னல் வேகத்தில் அங்கே வந்தான். மணிநாய். நரியே, ஓடி போயிரு. என் நண்பன் சின்னுவை தொடாதே. ஒலி விழைவு. நரி பயந்து அலறிக்கொண்டு ஓடும் சத்தம். மணியண்ணா சின்னுவை பத்திரமாக மீட்டு அம்மாவிடம் கொண்டு வந்து சேர்த்தார். சின்னுவுக்கு தன் தவறு புரிந்தது. என்ன மன்னிச்சிடுங்க அம்மா. உங்க பேச்ச மீறினது எவ்வளவு பெரிய தப்புன்னு இப்ப புரியுது. இனிமேல் நான் சமத்தா இருப்பேன். பரவாயில்லை சின்னு, பெரியவர்கள் பேச்சில் எப்பவும் ஒரு பாதுகாப்பு இருக்கும். வா, நாம எல்லாரும் சேர்ந்து பொங்கலை கொண்டாடுவோம். ஆமாம் குட்டீஸ், பெரியவர்கள் பேச்சை கேட்டு நடந்தால் ஆபத்துகளை தவிர்க்கலாம். சின்னுவும் அன்று முதல் சமத்து பிள்ளையாக மாறினான்.